விஜய் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஒரே ரேப்பா நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டில். எங்கே பார்த்தாலும் கரண்ட் கட்டு. என்னதாண்டா நடக்குது? இவ்வளோ நாளாக ஆகாத கரண்ட் கட்டு இப்போ ஏன் எல்லா இடத்துலையும் ஆகிட்டு இருக்கு? இல்லை எனக்கு புரியல. திடீர்னு இப்படி ஆகும் எல்லா இடத்துலையும். அதில் ஏதாவது ஊழல்கள் பண்ணுறாங்களா இவங்க? இல்லை அதிமுகவோட எம்எல்ஏ வச்சு குதிரை பேரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக கட்சி கொஞ்சம் 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 கொஞ்சமாக உடைச்சிட்டு இருக்காரு விஜய் அவர்கள். இது என்ன மாதிரியான மனப்பான்மையே தெரியலையே. கையெழுத்தே பிரார்த்தனை பண்ணிட்டீங்க. 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லி மாதம் மாதம் சொன்னது அது. அதை செஞ்சீங்களா? இல்லை. ஆனால் டைலாக் என்ன? செய்கிறத மட்டும்தான் சொல்வேன் அப்படின்னு ஒரு டைலாக். விவசாய கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்க. என்ன சொன்னீங்க நீங்க? அந்த வீடியோ போறோம். 5 ஏக்கருக்கு குறைவான நிலமுள்ள விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய பயிர் கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். செய்யறது ஒண்ணு, விவசாயிங்க போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. எதுக்கு இந்த வேலை? ஏதாவது ஒன்னதையாவது சொன்னதை செஞ்சீங்களா கேட்குறேன். இது வரைக்கும் நீங்க வந்து என்ன செஞ்சீங்க? எதுவுமே நடக்கல ஆட்சியில். எங்க பார்த்தாலும் ஒரே கிரைமா இருக்குது. எங்க பார்த்தாலும் ரேப்பா நடக்குது. நீங்க என்னதான் பண்றீங்க? சாரி சொல்றீங்க, அதுவும் 2 நாள் கழிச்சு. இல்லை எனக்கு புரியலையே. ஏதோ யாரோ ஒருத்தர் பிரச்சாரத்தில் சொன்னார், இவ்வளோ அது நடக்குது, ரேப்பு நடக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அது இல்லை இது இல்லை அப்படின்னு. இப்படி உங்கள் ஆட்சியில் நடக்குது. வந்து 2 வாரம் கூட இல்லை. தமிழ்நாடா யூபியான்றதே டவுட்டாக இருக்குது நமக்கு. வெறும் கிரைம்ஸாக நடந்துட்டு இருக்குது. தமிழ்நாடு இருக்குமா இல்லை சுடுகாடா போகுமானே தெரியல. இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா மாற்றம் வேணும்னு கேட்டீங்களா? இந்த மாற்றம் போருமா? அறிவிட்ட தற்குறிங்களா? அந்த இறந்து போன பொண்ணோட அம்மா நான் சைன் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் எல்லாம் போராட்டம் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவை பின்னாடி பக்கமாக கூட்டு போய் அவங்க கிட்ட சைன் வாங்கி அந்த டெட் பாடியை எரிச்சிருக்காங்க. இல்லை எதுக்கு இந்த பொழப்புன்னு நான் கேட்குறேன். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பண்ணீங்களே. இப்போ பாட்டிலுக்கு எவ்வளோ? 20 ரூபாயா இல்லை 30 ரூபாயா? அப்போ 10 ரூபா செந்தில் பாலாஜின்னு சொன்னீங்க. இப்போ நான் கேட்குறேன், 20 ரூபா யாருக்கு? 20 ரூபா ஆதவ அர்ஜுனாக்கா இல்லை 30 ரூபா விஜயா? 20 ரூபா ஆதவா, 30 ரூபா விஜயா? பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டு பண்ணீங்களே. என்னதான் கேட்குறேன். இப்போ என்ன நடக்குது? உடனே நிறுத்த முடியாது, சினிமாவில் வர மாதிரி உடனே நிறுத்த முடியாது அப்படிங்கிறாரு உங்கள் கட்சியில் உள்ள அமைச்சர். அப்புறம் எதுக்கடா அப்புறம் பிரச்சாரத்தில் மட்டும் பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? இல்லை கேட்குறேன், என்ன மக்களை முட்டாளாக்குறீங்களா? சொன்ன வாக்குறுதி ஒன்று கூட நிறைவேற்றல, ஒரு இழவும் பண்ணலை. உனக்கு பாட்டும் டான்ஸும் ஒரு கேடா? கேட்குறான். நீ என்ன பண்ண வந்து 10 ரூபா பாட்டில் வாங்க தடுத்து நிறுத்தினியா? அப்புறம் எதுக்கு நீ 10 ரூபா பாட்டு பண்ண? 20 ரூபா வாங்குறாங்க, இப்போ 30 ரூபா வாங்குறாங்க. அது பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். எல்லா வயசாக சுற்றி அவன் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான். விமர்சனம் பண்ண பத்திரிகையாளர் முக்தாரை நீங்கள் கிட்னாப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு செய்தி வந்துட்டு இருக்குது. நைட் அவங்க ஃபேமிலியோட போயிருந்த இடத்துல நீங்கள் அவரை வந்து தூக்கி போலீஸ் ஜீப்பில் வந்து அவரை வலுக்கட்டாயமாக எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. ஏண்டா கம்ப்ளைண்ட் காட்டணும், ஒன்று கம்ப்ளைண்ட் காட்டணும், இல்லை என்ன மேட்டர்னு காட்டணும். அவர் கடத்திட்டு போய் இருட்டான இடத்துல வச்சு அவரை மிரட்டி இது மாதிரி தளபதி விஜய் இன்ஸ்டா பேசக்கூடாது அப்படி இப்படின்னு நீங்கள் மிரட்டி திரும்ப அனுப்பியிருக்கிறதா செய்தி வந்திருக்குது.